திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில சிறப்பு மாநாடு வரும் அக்டோபர் 11ஆம் தேதி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் மாநில சிறப்பு மாநாட்டின் அழைப்பிதழை நேற்று சென்னை ஓட்டேரியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இல்லத்தில் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில துணைத் தலைவர் தனசேகர், தலைவர் குமார், செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் மாநில சென்னை கோட்ட நிர்வாகிகள் அனைவரும் நேரில் சென்று அழைப்பிதழ் வழங்கி வரவேற்றனர். அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து மாநில சிறப்பு மாநாட்டின் அழைப்பிதழ் வெளியீட்டு விழா நேற்று மதியம் சென்னை பாரிமுனையில் உள்ள அருள்மிகு சென்னமல்லீஸ்வரர் சென்னகேச பெருமாள் தேவஸ்தானம் திருக்கோவில் வளாகத்தில் மாநில தலைவர் ஜே. குமார் தலைமையில் நடைபெற்றது. தலைவர் பூங்காநகர் துறைமுகம் பகுதி கிளை தலைவர் ஜி. சங்கரன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில மகளிரணி செயலாளர் எஸ். செந்தமிழ் செல்வி, சென்னை கோட்ட தலைவர் எஸ். தனசேகர், கோட்ட செயலாளர் தாம்பரம் இரா. ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டு அழைப்பிதழை மாநில காப்பாளர் வி. கண்ணன், மாநில கௌரவ தலைவர் ஆ. முத்துசாமி ஆகியோர் வெளியிட, மாநாட்டு அழைப்பிதழை தமிழ்நாடு முதுநிலை பணியாளர்கள் சங்கத்தின் துணை செயலாளர் மாங்காடு டி. வெங்கடேசன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் மாநில சிறப்பு தலைவர் என். ராஜா, மாநில பொதுச் செயலாளர் க. ரமேஷ்குமார், மாநில பொருளாளர் த. சேட்டு, மாநில தலைமை நிலைய செயலாளர் தே. குகன் மற்றும் சென்னை கோட்ட கொள்கை பரப்பு செயலாளர் து. தனசேகர், மகளிரணி துணை செயலாளர்கள் தீபா, ஹேமா ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் குறித்தும், மாநில அளவில் மாநாட்டு பணிகளை திட்டமிடுதல், வரவேற்பு குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை அமைத்தல் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் மோகனகிருஷ்ணன், மணி, ஜெயக்குமார், கலை, தினேஷ், சுவாமிநாதன், கருணாகரன், திவாகர், முத்தமிழ் செல்வி, பார்த்திபன், சுந்தரமூர்த்தி, வாசுநாதன், ஆனந்தன், கணேசன், மாடம்பாக்கம் சம்பத் உள்ளிட்ட மாநில, கோட்ட, மாவட்ட கிளை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சென்னை கோட்ட பொருளாளர் வெங்கடேசன் நன்றியுரை கூறினார். சென்னை கோட்டம் இணை செயலாளர் கே. எஸ். யுவராஜ் இவ்விழாவினை ஒருங்கிணைத்திருந்தார்.